வைராக்கியம் உள்ள யூதர்கள் சிலர் ஆராய்ச்சி பண்ணி அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி அந்தி கிறிஸ்து மெசியாவாக வந்து ஆலயத்தில் கொண்டு வைப்பான். எல்லாரும் பயபக்தியோட அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக கையெடுப்பாங்க. 3.5 வருஷம் அது உபத்திரவ காலம். அப்ப இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெசியா இயேசு கிறிஸ்து அல்ல, அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து வந்து எழுத்தின்படியான உடன்படிக்கையை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வச்சு 3.5 வருஷம் அவனும் வழிபடுவான். ஆனா அடுத்த 3.5 வருஷம் வருது பாருங்க, மகா உபத்திரவ காலம். அந்த மகா உபத்திரவ காலத்துல இதே அந்தி கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து உடன்படிக்கை பெட்டி இருக்கு பாருங்க, அதை தன்னுடைய சிங்காசனமாக மாற்றுவான். அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு நானே கர்த்தர் என்னை வணங்குங்கள் அப்படிம்பான். அப்பத்தான் யூதர்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஆனா உண்மையா கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி எது? அது இப்ப எங்க இருக்கு? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம். இந்த உடன்படிக்கை பெட்டியை பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு கர்த்தர் வைப்பாரு. அந்த உடன்படிக்கை பெட்டி கடந்த வாரம் உடன்படிக்கை பெட்டியை குறித்து பார்த்தோம். ஸோ உடன்படிக்கை பெட்டினால என்ன ஆபத்துலாம் வந்துச்சு, எத்தனை பேர் செத்தாங்க, அது எவ்வளவு பரிசுத்தமான பெட்டி, பரிசுத்த குறைச்சலாக இருந்த எத்தனை பேர் இது கொலை செய்தது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம் கடந்த வாரம். இந்த வாரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே போனது, அது இப்பொழுது எங்கே இருக்கிறது, இந்த ரெண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உடன்படிக்கை பெட்டியை நேபுகாத்நேச்சார் கொண்டு போகலை, சரித்திரம் அதை சொல்லுகிறது, வேதாகமும் அதை சொல்லுகிறது. அப்போ உடன்படிக்கை பெட்டி எங்கே போச்சு, அது இப்பொழுது எங்கே இருக்கிறது வாசிப்போம். அதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணிடுறேன், இந்த யூடியூப்புக்காக ஜெபம் பண்ணிடுறேன். எங்கள் அன்பின் பரமபிதாவே தகப்பனே, இப்பொழுதும் கூட உங்களுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். பரத்திலிருந்து மன்னாவை நீங்க தாங்கப்பா. இந்த சத்திய வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தரட்டும் அப்பா. இந்த உடன்படிக்கை குறித்த சத்தியம் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். விசேஷமாக இந்த யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இந்த ஆன்லைனில் யார் யார் பார்க்காங்களோ எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தடைகளை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசரதான் என்னும் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியினால் சுட்டெரித்து விட்டான். கர்த்தருடைய ஆலயத்தையும் தேசத்தையுமே சுட்டெரித்தான். அது மட்டுமல்ல, 13-14 வசனங்களை வாசிங்க. அதே அதிகாரத்தில் 13-14 வசனங்களை. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனைக்கு அடுத்த சகல வெண்கல பனிமூட்டுகளையும் எடுத்துக்கொண்டார்கள். பாருங்க, ஒரு சின்ன சட்டி பொட்டி கரண்டி கூட உடல. ஏன்னா எல்லாம் தங்கம், எல்லாம் தங்கத்தால சாலமோன் செய்து வைத்திருக்கிறார். அத்தனை தங்கத்தையும் அவர்கள் வெண்கலத்தையும் எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. கொள்ளையடித்த பிறகு ஆலயத்தை தீ வச்சு கொளுத்திடுவாங்க. ஆமாம், நேபுகாத்நேச்சார் காலத்தில் அவன் தளபதி செய்தது, நேபுகாத்நேச்சார் உத்தரவின்படி. அப்போ பாருங்க, இங்கே எல்லாத்த விட விலையேற பெற்றது உடன்படிக்கை பெட்டி. இங்கே எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க, ஊரையே முற்றுகை போட்டிருக்காங்க. இஸ்ரேல் தேசத்தை முற்றுகை போட்டாச்சு. யாரும் உள்ளேயும் வர முடியாது, வெளியேயும் போக முடியாது. நேபுகாத்நேச்சாருடைய இராணுவம் என்பது மிகச்சிறந்த இராணுவம். அவன் சக்கரவர்த்தி, உலகத்தை ஆண்ட சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சார்.
இந்த நேபுகாத்நேச்சாரோட இராணுவம் எந்த நாட்டுக்கு வருதோ அந்த அந்த நாடே சின்ன பின்னமாக போயிடும், கொளுத்திடுவான். அவ்வளோ பெரிய ஒன்று கூட விடாம. அதே மாதிரி அங்கே என்ன விலையேற பெற்றது இருக்கோ எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு தன் நாட்டுக்கு கொண்டு போயிடுவான். அப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சார் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து நாட்டை கொள்ளையடித்து கர்த்தருடைய ஆலயத்தில் விலையேற பெற்றதாக இருந்தது. ஏன்னா ஆலயமே தங்கம், எல்லாம் தங்கம், அத்தனையும் தங்க பிளேட்டு, எல்லா தங்க பிளேட்டையும் உரிச்சிட்டு தீயை வச்சு கொளுத்திட்டான் அவ்வளோத்தையும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வசனத்தை. வேதாகமத்தில் எந்த பகுதியிலையும் பாருங்க, உடன்படிக்கை பெட்டியை நேபுகாத்நேச்சாருடைய ஜனாதிபதி கொண்டு போனதாக எங்கேயுமே எழுதலை. அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன ஆச்சுன்னு ஒருத்தருக்குமே தெரியல. நேபுகாத்நேச்சாரோட இராணுவம் ஆலயத்தை முற்றுகையிட்டு கொள்ளையிட்டு இருக்கும்போது ஆலயத்திலிருந்து ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிருக்க முடியுமா? அப்படி தூக்க முடியுமா? உயிரோட தப்ப முடியுமா? அப்ப யாருமே தூக்கல அந்த பெட்டிய. அந்த பெட்டி எங்க போச்சு? இதுதான் இன்னைக்கு கேள்வி. யாரும் எடுக்கல, ஹீரோவும் எடுக்கல, வில்லனும் எடுக்கல. அதாவது ஹீரோன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்னு வச்சுக்கோங்க, வில்லன் நேபுகாத்நேச்சார்னு வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் மக்களும் கொண்டு போகல, நேபுகாத்நேச்சாரும் கொண்டு போகல. ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை எடுக்க எவனுக்கும் திராணி இல்லை. அந்த பெட்டி காணாம போயிட்டு, உடன்படிக்கை பெட்டி காணாம போனது இன்னைக்கு வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது என்று உலகத்தார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எழுத்தின்படியும் அது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, ஆவியின்படியும் அது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. உடன்படிக்கை பெட்டி ரெண்டு விதத்தில், ஒன்று எழுத்தின்படி, இன்னொன்று ஆவியின்படி. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ண போறோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்போதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பாரு, உடன்படிக்கை பெட்டி காணாம போயிட்டு இனி இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தேட மாட்டார்கள். ஒருவேளை அதை கிடைத்தாலும் அதை செப்பனிட மாட்டார்கள், அதாவது சரி செய்ய மாட்டாங்க. அந்த உடன்படிக்கை பற்றிய நினைவு கூட இஸ்ரவேல் மக்கள் மனசுல இருக்காது அப்படின்னு எரேமியாவை கொண்டு கர்த்தர் உரைத்தார். ஆனா இதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும், இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிற முந்தின நிமிஷம் வரைக்கும் உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலருக்கு விலையேற பெற்றது. ஆமா, அந்த உடன்படிக்கை பெட்டிக்காக தான் பல யுத்தங்களே வந்திருக்கு. உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு விலையேற பெற்ற பெட்டிய, ஏன்னா அவ்வளவு மதிப்பு மரியாதையா அதை நடத்தினாங்க. உடன்படிக்கை பெட்டினா நடுங்குவாங்க, சொந்த இஸ்ரவேல் ஜனமும் நடுங்கும், எதிரிகளும் நடுங்குவாங்க. உடன்படிக்கை பெட்டினாலே எல்லாருக்கும் நடுக்கம் வந்துடும். ஆனா இப்ப வேதம் சொல்லுகிறது, எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்கிறா, இனி உடன்படிக்கை பெட்டியை நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அது ஒருவேளை கிடைச்சா கூட போடா, வேண்டாம் போடா அப்படின்ட்டு போயிருவான். இஸ்ரவேல் மக்களுக்கு உடன்படிக்கை பெட்டி மேல வாஞ்சையே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப உடன்படிக்கை பெட்டியை தேடுவதற்கு அவங்க முயற்சி எடுக்கல. ஆனா ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் முயற்சி எடுத்து, அதாவது யூதர்களிலே பழமையான யூதர்கள் இருக்காங்க பாருங்க, கர்த்தர் மேல பயங்கர வைராக்கியம் கொண்ட யூதர்கள் இருக்காங்க. ஆமா, அவங்க ஏசப்பாவெல்லாம் கும்பிட மாட்டாங்க, வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டாங்க, ஒன்லி கர்த்தர். ஆமா, யெகோவா தேவன், அவ்வளவுதான். அவருக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க தண்டனை தான். அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள யூதர்கள் சிலர் ஆராய்ச்சி பண்ணி அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. 2015ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், நான் ஊழியம் செய்கிற நாட்களில் 2012 இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது என்று வெளிப்படுத்தினார்கள் யூதர்கள். இப்பொழுது அது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அந்த வீடியோ உடனே நானும் கலெக்ட் பண்ணி அதை நான் பிரசங்கம் பண்ணேன், திரையில் காட்டினேன். இப்போ யூடியூப்பில் கூட கிடக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி. எழுத்தின்படி மோசே செய்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது எங்கே இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க அதை. இப்போ அது முக்கியம் அல்ல, ஏன்னா அது நினைவில் கூட வருவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த எழுத்தின்படியான உடன்படிக்கை பெட்டி இப்போ முக்கியம் அல்ல. தேவ ஜனமே, அது இப்போ எங்கே இருக்குன்னா இஸ்ரவேல் தேசத்தில் 3ஆம் ஆலயம் கட்டப்படும் அல்லவா, அப்போ கொண்டு பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வைப்பதற்காக அது இன்னொரு தேசத்தில் இருந்தது. அந்த தேசத்தோட பெயர் இப்போ மறந்துட்டு, நீங்கள் நம்ம யூடியூப்பில் இருக்கிற அந்த தேசத்தோட பெயர்லாம் சொல்லியிருப்பேன்.
அந்த தேசத்திலிருந்து யூதர்கள் எடுத்து கொண்டு வந்து விலைகள் அதிகமாக கொடுத்து விலை அதிகமாக கொடுத்து அதை எடுத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்திலே இப்பொழுது வைத்திருக்கிறார்கள். அதை எதற்காக தெரியுமா? அவர்களுடைய விசுவாசம் என்ன? தேவனுக்கு இப்ப ஆலயம் இல்லை இஸ்ரவேலிலே. அதனாலதான் அந்த செவுல அழுகையின் சுவர்ல முட்டி முட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ எங்களுக்கு ஆலயம் இல்லையே, ஐயோ எங்களுக்கு ஆலயம் இல்லையே. ஏன்? ஆலயம் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப என்ன இருக்கு? மசூதி இருக்கு. ஸோ மசூதியை இடிச்சிட்டு ஆலயம் கட்டுனா 3ஆம் உலகப் போர் வந்துடும். அந்த 3ஆம் உலகப் போர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இவங்க இடிக்காமையே இருக்காங்க மசூதியை. ஏன்னா மசூதி இருந்த இடம் என்பது சாலமோன் கட்டிய ஆலயம். அந்த ஆலயம் என்பது இவர்கள் நினைவாக இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனத்தின் நினைவு. இதுல தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினாரு. அப்படி அங்கதான் நாங்க கட்டுவோம். வேதம் அப்படி சொல்லல. வேதத்துல ரகசியம். அது ஆலயம் எப்பொழுது கட்டுவார்கள், யார் கட்டுவார்கள், அது அந்த பிரசங்கத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உடன்படிக்கை பெட்டியை குறித்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி கிடைத்து விட்டது எழுத்தின்படி. அது இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. கொண்டு வந்து அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டியை இப்போ ஆலயத்தில் கொண்டு வைக்க முடியாது. ஏன்னா உடன்படிக்கை பெட்டியை தூக்குவதற்கு பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. அந்த பிரதான ஆசாரியன் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு உடன்படிக்கை பெட்டியை வச்சு ஆராதிக்க வேண்டும், ஆராதனை நடத்த வேண்டும். அப்போ அந்த பிரதான ஆசாரியன் இப்ப இல்ல. ஆசாரியர்கள் இஸ்ரவேலிலே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பிரதான ஆசாரியராக இவர்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? இப்ப இருக்கிற யூதர்கள் இருக்காங்க இல்லையா, இஸ்ரவேல் மக்கள். அங்க ஆசாரியர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா பிரதான ஆசாரியன் இல்லை. பிரதான ஆசாரியனாக இவர்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க தெரியுமா? மேசியா வருவார், ஆலயத்தை கட்டுவார், அந்த ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வைப்பார் அப்படின்னு மெசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? மெய்யான மெசியா இயேசு கிறிஸ்து அவர் ஏற்கனவே வந்துட்டாருங்கிறது தெரியவே இல்லை அவனுக்கு. இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு மனிதர், அவ்வளவுதான் அவர்களை பொறுத்தவரை. அப்ப மெசியா ஒருத்தர் வருவாரு, அவர் ராஜாதி ராஜாவா வருவாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அடிமை கோலம், ஏழையின் ரூபம் எடுத்து வந்தார், நமக்கெல்லாம் தாழ்மையை கற்றுக் கொடுக்க. ஆனா இஸ்ரவேலுடைய எதிர்பார்ப்பு என்ன? மெசியா வந்தா ராஜாதி ராஜாவா வருவாரு, உலகத்தையும் ஆளுகை செய்வாரு, அவர் சொன்ன உலகம் கேட்கும், அவர் வந்து உடன்படிக்கை பெட்டிய ஆலயத்தில் கொண்டு வைப்பாரு. அந்த பிரதான ஆசாரியனுக்கு உண்டான ஆடை, இந்த 12 கற்கள் தைக்கப்பட்ட ஆடை இருக்கு, அதெல்லாம் தச்சு வச்சுட்டாங்க. இப்போ அந்த வீடியோ கூட நம்ம யூடியூப்ல இருக்கு. ஆமா, நம்ம யூடியூப்ல நீங்க போட்டு பாருங்க, பிரதான ஆசாரியனின் ஆடைன்னு போடுங்க, வந்துடும். ஆமா, அந்த பிரதான ஆசாரியன் ஆடை. இப்ப இந்த பிரதான ஆசாரியனாக மெசியா யார் என்று இவர்கள் தெரியாம காத்து கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெசியா இயேசு கிறிஸ்து அல்ல, அவர் வந்துட்டு போயிட்டாரு. ஆமா, ஒரு குழந்தையா பிறந்துட்டு போயிட்டாரு, இப்ப திருப்பி வரப்போறாரு, அது வேற, அது தெரியவே மாட்டேங்குது அவனுக்கு. ஆனா இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெசியா யார் தெரியுமா? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து தான் முழு உலகத்துக்கும் ராஜாவா சக்கரவர்த்தியா வருவான். அவன் சொல்றத உலகமே கேட்கும். அன்னைக்கு மசூதியை இடிக்காமலே, என வேதம் சொல்லுகிறது, அளவு நூல் பிடிக்கப்படும். அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம், 3வது ஆலயம்ங்கிற தலைப்பில் நம்ம சேனல்ல பாருங்க, இருக்கும் அந்த செய்தி. அதை ஏற்கனவே 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசி முடிச்சிட்டேன், திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி அந்தி கிறிஸ்து மெசியாவாக வந்து ஆலயத்தில் கொண்டு வைப்பான். எல்லாரும் பயபக்தியோட அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக கையெடுப்பாங்க. 3.5 வருஷம் அது உபத்திரவ காலம். யூதர்களும் மகிமையா அந்தி கிறிஸ்துவ தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஆகா, எங்க மெசியா வந்துட்டாரு, எங்க மெசியாவுடைய பேச்சை எல்லாரும் கேளுங்க, மெசியாவோட பேச்சை கேட்கலன்னா நீங்க கொல்லப்படுவீங்கன்னு. அந்த 3.5 வருஷம், முதல் 3.5 வருஷத்துல அந்தி கிறிஸ்துவின் பேச்சை கேட்காத எல்லாரையும் வெட்டி சாய்ப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, ரத்தம் குதிரையின் கடிவாளம் மட்டும் ஓடிட்டுன்னு தரிசனம் பார்க்கிறார் ஊழியக்கார். வசனம் இருக்கு. அந்த அளவுக்கு கொலை செய்யப்படுவார்கள் ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்தா. அப்ப இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெசியா இயேசு கிறிஸ்து அல்ல, அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து வந்து எழுத்தின்படியான உடன்படிக்கையை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வச்சு 3.5 வருஷம் அவனும் வழிபடுவான்.
ஆனா அடுத்த 3.5 வருஷம் வருது பாருங்க, மகா உபத்திரவ காலம். அந்த மகா உபத்திரவ காலத்துல இதே அந்தி கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து உடன்படிக்கை பெட்டி இருக்கு பாருங்க, அதை தன்னுடைய சிங்காசனமாக மாற்றுவான். அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு நானே கர்த்தர் என்னை வணங்குங்கள் அப்படிம்பான். அப்பத்தான் யூதர்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஏன்னா யூதர்கள் மனிதனை வணங்க மாட்டாங்க, அதனால தான் மனித ரூபத்தில் வந்த இயேசுவையே அவர்கள் வணங்க மறுக்கிறார்கள். இப்ப அந்தி கிறிஸ்து 3.5 வருஷம் தன்னை மனிதனாகவே காட்டிக் கொள்ளுவான். ஆனா அடுத்த 3.5 வருஷம் தன்னை கடவுளாக காட்டிக் கொள்ளுவான். இப்ப யூதருடைய கண்கள் திறக்கப்படும். அப்ப யூதர்கள் எதிர்த்து நிற்பாங்க அந்தி கிறிஸ்துவை. அப்பொழுதுதான் இரத்த ஆறு ஓடும் பாருங்க. அங்கிருந்து தான் 1,44,000 பேரை கர்த்தர் வேறு பிரித்து கொண்டு வருவார். அது வேற பிரசங்கம். இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி எழுத்தின்படி அந்தி கிறிஸ்து கொண்டு ஆலயத்தில் வைப்பான். இது எழுத்தின்படி. ஆனா உண்மையா கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி எது? அது இப்ப எங்க இருக்கு? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அல்லேலூயா. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. ஸோ எழுத்தின்படியான அர்த்தம் ரகசிய. அப்பொழுதுன்னா அந்த ரகசிய வருகை அன்று. ரகசிய வருகையில பூமியில இருக்கிற நீங்க தான். நீங்கன்னா யாரு? உடன்படிக்கை பெட்டியா இருக்கிற பிள்ளைகள். எழுத்தின்படி மோசே செய்த உடன்படிக்கை அல்ல, அது நினைவுக்கு கூட வராது, அதை மறந்து விடுவார்கள். ஆனா இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி எது தெரியுமா? நீங்களும் நானும் தான் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு கர்த்தர் வைப்பாரு. அந்த உடன்படிக்கை பெட்டி நீங்களே. வாசிங்க, ரோமர் 11ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். இந்த பிரகாரம் இஸ்ரவேலில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடன் செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறதே. நோவாவின் காலத்தில் ஒரு உடன்படிக்கை வானவில். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு உடன்படிக்கை எப்போ ஏற்படுகிறது? உங்களிடத்திலிருந்து அவர் உங்கள் பாவங்களை நீக்கும் போது. உங்களிடத்திலிருந்து உங்கள் பாவத்தை அவர் நீக்கும் போது நீங்க யாராக மாறுகிறீர்கள்? உடன்படிக்கை பெட்டியாக மாறுகிறீர்கள். உங்களிடத்திலிருந்து உங்கள் பாவம் எப்பொழுது நீக்கப்படும்? ஏன்னா ஆதாம் ஏவாள் செய்த ஜென்ம பாவம் ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து பெரியாளார வரைக்கும் அது இருக்கும். அது தலையிலே இருக்கும். அந்த பாவத்தை அது சுமந்து கொண்டே திரியும். ஆமா, அதனால தான் குழந்தை பிறந்து 8ஆம் நேரத்து அதுக்கு பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதை தெரியாம சில பேர் ஞானஸ்நானம்பாங்க. அது ஞானஸ்நானம் கிடையாது, அது பிரதிஷ்டை. ஏன்னா ஜென்ம பாவம் நீங்கும்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆலயத்துக்கு கொண்டு வந்து 8ஆவது நாள் அந்த பிள்ளைக்கு பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆதாம் ஏவாளின் ஜென்ம பாவம் அந்த பிள்ளையை தொடரக்கூடாது என்று. சிலர் செய்ய மாட்டாங்க, ஆனால் கட்டாயம் செய்யணும் பிரதிஷ்டை. அது ஞானஸ்நானம் அல்ல, குழந்தைக்கு கொடுப்பது ஞானஸ்நானம் அல்ல. இப்ப பாவம் எப்பொழுது நீங்குகிறது? வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24, 25. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, நீங்க எப்ப உடன்படிக்கை பெட்டியா மாறுவீங்க? உங்களை தான் கொண்டு பரலோகத்தில் வைக்க போறாரு. நான் ஏற்கனவே சொல்லியாச்சு இப்போ வசனத்தின்படி. இப்ப நீங்க தான் அந்த உடன்படிக்கை பெட்டின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் பொழுது, நீங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் பொழுது நீங்கள் உடன்படிக்கை பெட்டியாக மாறுகிறீர்கள். தேவனுக்கு உகந்த பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியா நீங்க மாறுறீங்க. எப்போ? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும் பொழுது. அப்படின்னா எப்போ? எப்போ உங்களை ஞானஸ்நானம் தொட்டிகளை முக்கி எடுக்கமோ அப்போ.
யாரெல்லாம் ஞானஸ்நானம் தொட்டிக்குள்ளேயோ இல்லை ஆற்றுலையோ கடல்லையோ நீங்கள் ஞானஸ்நானம் மூழ்கி ஞானஸ்நானம், யாரெல்லாம் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று விட்டீர்களோ நீங்கள் எல்லாரும் உடன்படிக்கை பெட்டி இயேசு வரும்போது உங்களை தூக்கி கொண்டு பரலோகத்தில் வச்சிருவார். மறந்துடாதீங்க. அதான் நான் அழுத்தி சொல்லுவேன், நீ ஞானஸ்நானம் எடுத்தா உனக்கு நரகம் கிடையாது. நீ நரகத்துக்கு நீங்களாக்கப்பட்டு விட்டாய். இப்பொழுது நீ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியா மாறிவிட்டாய். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? பரலோகத்தில். எப்போ இருக்கும்? கர்த்தருடைய ரகசிய வருகையின் நாளிலே. ரகசிய வருகையில இந்த பூமியிலே உடன்படிக்கை பெட்டியாக பரிசுத்தமாக காணப்படுகிற பிள்ளைகள் எல்லாரையும் அவர் மீட்டு கொண்டு பரலோகத்துக்கு போயிடுவாரு. அது வர இந்த பூமியில உடன்படிக்கை பெட்டியாகிய நீ அசுத்தப்பட்ட கூடாதுல்ல, அதுக்காக ஒரு காரியத்தையும் ஒரு உடன்படிக்கையும் ஏற்படுத்தினார். வாசிங்க லூக்கா 22 அதிகாரம் 19-20. தேவன் உங்களுக்கும் அவருக்கும் ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இதுதான் புதிய உடன்படிக்கை. என்னது? திருவிருந்து பந்தி. நான் தான் சொல்லுவேன், ஞான ஸ்நானம் எடுத்தவங்க தயவு செய்து திருவிருந்து பந்தி எடுக்காம இருக்காதீங்க. சில பேர் ஐயோ நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்னு எல்லாரும் திருவிருந்து எடுப்பான். இவன் சேர்ல ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். நீ உட்காராத, நீ பாவின்னு கர்த்தருக்கு தெரியும். உன் பாவத்தை கழுவத்தான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. இப்பவும் நீ பாவம் செஞ்சிட்டியா, அதை சுத்திகரிப்பதற்காக திருவிருந்து கொடுக்கிறார். நீ பாவம் செஞ்சிட்ட, ஏன்னா உலகத்தில் இருக்கிற வரை பாவத்தை பிசாசு தூண்டி கொண்டே இருப்பான். இப்ப திருவிருந்து பந்தில நீ மட்டும் தனியா போய் உட்காராத, நான் பாவி அப்படின்ட்டு. பாவியை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார், பரிசுத்தமான ரட்சிக்க அல்ல. அப்படி திருவிருந்து பந்தில மனதுருகி பாவ அறிக்கை செய்து அதை விட்டு விட்டால் உன்னை தேவன் மன்னித்து ஒரு புதிய உடன்படிக்கை தாரார். அப்ப முதல்ல நீங்க ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள், இரண்டாவது திருவிருந்து பெறுகிறீர்கள். நீங்க திருவிருந்து பெறும் பொழுதெல்லாம் உடன்படிக்கை பெட்டி சுத்திகரிக்கப்படுகிறது, அவ்வளவுதான். இப்ப திருவிருந்துக்கு முன்னால நம்ம என்ன வைக்கும்? சனிக்கிழமை சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கும். இதுக்காகத்தான். ஏன்? நீங்க உடன்படிக்கை பெட்டியா மாறணும். வெறுமனே நான் தண்ணிக்குள்ள முங்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சும்மா இருக்கக்கூடாது. அதை அழுக்கு பிடிச்சி நாத்தம் பிடிச்சி நாரி போயிடும். அப்ப அதுக்கு ஒரு சுத்திகரிப்பு வேணும் உடன்படிக்கை பெட்டிக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு சுத்திகரிப்பு தான் திருவிருந்து பந்தி. அதுதான் உடன்படிக்கை, இயேசுவுக்கும் உங்களுக்கும் உண்டான உடன்படிக்கை. அப்ப ஞானஸ்நானம் எடுத்து ஒவ்வொரு திருவிருந்து பந்திலையும் கலந்து கொள்ளாம, ஒரு திருவிருந்து பந்தியை நீ மிஸ் பண்ணாலும் உனக்குள்ள ஒரு அழுக்கு சேரும், மறந்துடாதீங்க. ஒரு திருவிருந்து பந்தி நீ மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்குள்ள அழுக்கு வந்துடும். அதனால தேவன் என்ன செய்கிறாரு? உன்னை சுத்திகரிப்பதற்காக நம்ம சபையில மாதந்தோறும் இருக்கு. சிலர் வாரம் வாரம் வச்சிருப்பாங்க. வாரம் வாரம் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, மாசத்துக்கு ஒரு தடவை வச்சாலே போதும். ஸோ மாதந்தோறும் ஒரு சுத்திகரிப்பு நமக்கு நடக்கிறது. இந்த சுத்திகரிப்பின்படி இந்த உடன்படிக்கை பெட்டி இயேசு வருகிற வர பரிசுத்தமாக பாதுகாக்கப்படுகிறது. ஏன் தேவன் உங்களை உடன்படிக்கை பெட்டியா தெரிந்தெடுத்தார் தெரியுமா? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 3 வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்கள் இடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஏன் உங்களை பர்டிகுலரா உங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களே, உங்க குடும்பத்தில், உங்க வம்சத்தில், உங்க சந்ததியில நிறைய பேர் இருக்காங்கல்ல, உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை ஏன் தேவன் உடன்படிக்கை பெட்டியா வேறு விரிச்சார்? ஏன்னா உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார் அவர். ஆமா, ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தானே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அப்ப நீங்க உடன்படிக்கை பெட்டியாக மாறும் பொழுது நீங்க மகா பரிசுத்த ஸ்தலமாகிய தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா?
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவ ஜனமே, நீ என்றைக்கு ஞான ஸ்நானம் பெற்றாயோ, என்றைக்கு திருவிருந்து பெற தொடங்கி விட்டாயோ, நீ தேவனுடைய ஆலயமாக மாறிவிட்டாய். தேவனுடைய ஆலயமாக மாறிய உனக்குள்ளே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் எப்படி இருக்கணும்? வெத்தலை போட்டுட்டு, பான்பராக்கு போட்டுட்டு, சிகரெட்டு குடிச்சிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, சினிமா பார்த்துக்கிட்டு, கெட்ட வார்த்தை போட்டுக்கிட்டு இருக்கணுமா? கர்த்தர் வாசம் பண்ணுவாரா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அவனை கெடுக்கிறதுக்கு பிசாசு வராது, அவனை கெடுப்பதற்கு தேவனே வருவார். நீ ஞானஸ்நானம் பெறுகிற வர உன்னை கெடுப்பதற்கு பிசாசு வரும். அந்த பிசாசிட்ட இருந்து பாதுகாத்து உன்னை உடன்படிக்கை பெட்டியாக மாற்றுவதற்காக இரத்தம் சிந்தினார். தன் ஜீவனை கொடுத்து, அதாவது நீங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க இலவசமாலாம் பெறப்படல. இயேசுவின் ஜீவன் என்னும் விலை கொடுத்து, தன்னையே விலையாக கொடுத்து உன்னை உடன்படிக்கை பெட்டியா மாற்றி வச்சிட்டாரு. இப்போ நீ திருவிந்து பந்திக்கு வராம உலகத்தின் பாதையில போயிட்டு இருந்தீன்னா உனக்குள்ள அழுக்கு சேர ஆரம்பிக்கும். நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க ஆரம்பிக்கிறாய். அப்ப தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். மறந்துடக்கூடாது. இப்ப பிசாசு வராது, இப்ப ஆண்டவரே வருவார் உன்னை கெடுப்பதற்காக. இந்த ரகசியம் தெரியாம தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு, திருவிருந்து பந்தியை விட்டுட்டு உலகத்துக்கு பின்னால ஓடுற ஜனங்கள் இருக்கிறாங்க. எனக்கு அன்பான ஒலிவமலை ஜெப கூடாரத்தில் இருக்கிற என் தேவ பிள்ளைகளே, இந்த யூடியூப்ல ஆன்லைன்ல பார்க்குற தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு காரியத்தை முக்கியமா வைங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது வெறும் ஓய்வு நாள் மட்டுமல்ல, உன்னை உடன்படிக்கை பெட்டியாக மாற்றுகிற நாள். அது உன்னை சுத்திகரிக்கிற நாள். ஆமா, உன்னை உடன்படிக்கை பெட்டியா மாற்றி உன்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு திருவிருந்து பந்தியிலையும் நீ சுத்திகரிக்கப்படுகிறாய், மறந்துடாதீங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி தான் பரலோகத்திலே காணப்படுகிறது. இந்த பூமியில ஞான ஸ்நானம் எடுத்து திருவிருந்து பந்தியை விடாம கலந்து கொண்டு தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டியை மட்டும் தேவன் மீட்டு கொள்ள வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11:19 தான் உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு பார்த்தோம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. இப்ப நீங்க பரலோகத்துக்குள்ள பிரவேசித்த உடனே என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் அப்படியே 1/2 மணி நேரம் அமைதியா இருப்பாருங்க. ஆமா, உடன்படிக்கை பெட்டி பரலோகத்துக்கு வந்துட்டு இருப்போம். பூமியில இருந்து உடன்படிக்கை பெட்டி நீங்க தான், நான் தான். பூமியில் இருக்கிற நாம இப்ப பரலோகத்துல தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டோம். தேவன் நம்மளை பார்க்கிறார், அப்படியே ரசிப்பார். பாருங்க, நம்மளை பார்த்து 1/2 மணி நேரம் ரசிப்பார். அப்படியே ரசிச்சுட்டு அமைதியா இருப்பார். அதன் பிறகு பூமி அப்படி திரும்பி பார்ப்பார். அது வரைக்கும் பூமி பார்க்க மாட்டார். பூமி அப்படி திரும்பி பார்க்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பார்வை தான், இப்படி பார்த்துட்டு உடனடியே திரும்பிடுவார், முதுகு காட்டிடுவார். வாசிங்க அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த உடன்படிக்கை பெட்டி பரலோகத்துக்கு போன பிறகு பூமியிலே என்ன நடக்கும் வாசிங்க. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மலையும் உண்டாயின. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றோம்ல, அது அன்னைக்கு நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ரகசிய வருகையிலே உடன்படிக்கை பெட்டியாக எடுத்துக் கொள்ளப்பட்டு பரலோகத்திலே சேர்த்த உடனே இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவுக்கு 7 ஆண்டுகள் கொடுக்கப்படும். 3 வருஷ உபத்திரவம், 3 வருஷம் மகா உபத்திரவம். இந்த 7 வருடம் அந்தி கிறிஸ்துவுக்காக அவன் ராஜாவா வாழ்ந்துட்டு போட்டும் அப்படின்னு. அதான் பிசாசுக்கும் இறங்குகிற கர்த்தர் நம் கர்த்தர். ஆமா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? ஸோ அவனுக்காக 7 வருஷம் பொழைச்சிட்டு போல அப்படின்னு விடுறாரு. அந்த பொழைச்சிட்டு போன்னு சொல்றது எதுக்காக? அந்தி கிறிஸ்துவை மகிமைப்படுத்த அல்ல. 2000 வருஷமா இந்த ஜான் மாதிரி ஊழியக்காரங்க எத்தனை பேர் கத்தி 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 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பரலோக ராஜ்யம்னா கர்த்தருடைய வருக. பூமியில இருந்து ஆராதிக்கிற நீ பரலோகத்துல போய் ஆராதிக்க போற. இதை இயேசு கிறிஸ்து தான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிச்சு வச்சார். இயேசுவோட முதல் பிரசங்கம் என்னது?
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இயேசுவின் பிரசங்கம் இதைத்தான் நமக்கு பண்ண சொன்னார். நம்ம அதை விட்டுட்டு ஸ்டேஜில் நின்று டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதும், ஒரே செழிப்பும் ஆசீர்வாதமும், கடிந்து கொள்ற பிரசங்கத்தை கேட்காதன்னு சொல்றதும். நேற்று கூட ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ஊழியக்காரர் அனுப்புனார், வைத்தர் எனக்கு கோபமா வந்துட்டு. எவன்லாம் அந்த வருகை குறித்து அமையமான்னு எவன்லாம் அந்த வருகையை குறித்து பேசிக்கிட்டு நீ பரிசுத்தப்படு, நீ பரிசுத்தம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக மாட்ட அப்படி சொன்னா அந்த செய்தியை நீ கேட்காத. நீ செழிப்புக்காக அழைக்கப்பட்டவன், நீ செழிப்புக்காக அழைக்கப்பட்டவள். அந்த அந்த மோசமான பிரசங்கத்தை கேட்காத, அந்த சபைக்கு போவாதன்னு இவன் சொல்றான். வருகையின் சத்தியத்தை கேட்காதங்க, பரிசுத்தப்படுத்துகிற சத்தியத்தை கேட்காதங்க. தயவு செய்து யூடியூப்ல இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. ஆமா, இவன் அந்தி கிறிஸ்துக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கான். தேவஜனமே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்படின்னா இப்ப நீங்களும் பரலோகமும் தூரமா இருக்கீங்க. நீங்க உடன்படிக்கை பெட்டியா மாற்றப்பட்டு ஒவ்வொரு திருவிருந்து பந்தியிலும் சுத்திகரிக்கப்பட்டு பரலோகத்துக்கும் உங்களுக்கு உண்டான தூரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ரகசிய வருகை வரும் பொழுது பட்டுன்னு நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியில மின்னல்களும் சப்தங்களும் இடி முழக்கங்களும் பெரும் கல்மழையும் உண்டாகும். அப்ப கர்த்தர் என்ன செய்வாராம்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 மற்றும் 5. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. ஆமே, அங்க பேதுருவும் சொன்னாரு, வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சொல்லப்பட்டது. இப்ப அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல திரும்பவும் சொல்லப்படுகிறது. 7ஆம் முத்திரையை உடைத்த போது. இந்த 7 முத்திரையை குறித்து தான் 15 வருஷமா கத்தி சொல்லிட்டு வாரேன். கண் இருந்தும் குருடனாய், காது இருந்தும் செவிடனா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்றதே விட்டுட்டேன். பா, கேட்டா கேளு, கேட்காட்டா போன்னு யூடியூப்ல போட்டுட்டு விட்டுட்டேன். அதை இப்போ யூடியூப்ல தான் கிடக்கு 7 முத்திரை, போய் பார்த்துக்கோங்க. இப்ப 7ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது தேவன் என்ன செஞ்சாராம்? பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல், பின் டிராப் சைலண்ட். ஏன் சொல்லுங்க? இங்க மின்னல் சத்தம் இடி முழக்கம் பூமி எதிர்ச்சி நடக்கும் போது அங்க என்ன நடக்கு? நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தல் 11 வாஸ்தவம். அப்பொழுது பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்ப உடன்படிக்கை பெட்டியாகிய நீங்கள் பரலோகத்தில் காணப்படும் பொழுது பூமி அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கும். பூமியில ஒரு பயிலும் தப்ப முடியாது. கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை தவிர இருக்கிற அத்தனை பேரும் கைவிடப்பட்டவன், கைவிடப்பட்டவள், ஒருவனும் தப்ப முடியாது, அக்கினிக்கு இரையாவார்கள். இந்த 7 வருட உபத்திரவத்தில் கைவிடப்பட்ட ஊழியக்காரங்க, கைவிடப்பட்ட விசுவாசிகள், கைவிடப்பட்ட சபை கொஞ்சம் இருக்கும். அதிலே சிலர் மனம் திரும்புவார்கள், இரத்த சாட்சியா ஒப்பு கொடுப்பாங்க. நம்ம அதுல சிலர், அவங்களுக்கு வேணா சான்ஸ் இருக்கு இரத்த சாட்சியா ஒப்பு கொடுத்தவங்களுக்கு. ஆனா கிருபையின் காலத்துல நீ இரத்த சாட்சியா ஒப்பு கொடுக்க வேண்டாம். நீ மனம் திரும்ப போதும். நீ மனம் திரும்பி உடன்படிக்கை பெட்டியா மாற பிரயாசப்படு, அவ்வளவுதான். அது கஷ்டமா? கழுத்தை வெட்டுனாதான் கஷ்டம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ உடன்படிக்கை பெட்டியா மாறுனா என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை போடாத, பொண்டாட்டியை அடிக்காத, புருஷனை எதிர்த்து பேசாத, சபைக்கு சரியான நேரத்தில் வா, திருவிருந்து அசட்டை பண்ணாத, ஞானஸ்நானத்தை அசட்டை பண்ணாத, நீ கர்த்தருக்குள்ள வாழு அப்படின்னு சில சட்ட திட்டங்களை தேவன் தருகிறார். அது கஷ்டமா இருக்கு. ஆனா உபத்திரவ காலத்தில் கழுத்தை வெட்ட வருவான். அது கஷ்டமா இருக்காதோ? வேதம் சொல்லுகிறது, ஓடி ஒளிவாங்களாம். ஓடி ஒழுவாங்க. அப்படி ஒளிச்சு சாவுக்கு பயந்து ஓடி என்ன செய்வாங்க? ஒளிவாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்வாராம்? அரை மணி நேரம் விட்டுருவார், அப்படியே கை விட்டுருவார் பூமியை, திரும்பி கூட பார்க்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தன் முகத்தை மறைத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த அரை மணி நேரம் தன் மனவாட்டியை பார்த்து அமைதியா இருப்பார். சில நாடகங்கள்ல, சில சினிமாக்கள்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்ற சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆமா, நான் சின்ன வயசுல சில சினிமாக்கள் நிறைய பார்ப்பேன். அதுலலாம் இப்படி இருக்கும். பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒருத்தர் பார்த்தா ஓடி வந்து கெட்டி பிடிக்க மாட்டாங்க.
ஓடி வந்து இப்படி நின்றுவாங்க, அப்படி நின்று அதிர்ச்சியா பார்ப்பாங்க, சந்தோஷமா பார்ப்பாங்க, அழுவாங்க, அப்புறம் அப்படியே ஸ்லோ மோஷன்ல வருவாங்க. அப்பவும் கெட்டி குடிக்க மாட்டாங்க, உட்கார்ந்து அழுவாங்க, அப்புறம் சிரிப்பாங்க. என்ன செய்யறோம்னு அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் அமைதியா உட்கார்ந்துருவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எப்பமோ பரலோகத்துக்கு போக வேண்டிய நீங்க ஆதாம் ஏவாள் மூலியமாக பிசாசு அவர்களை வஞ்சித்து, பிசாசானவன் ஆதாம் ஏவாளை வஞ்சித்து இத்தனை 1000 ஆண்டுகள், எத்தனை 1000 ஆண்டாகி போச்சு, இத்தனை 1000 ஆண்டுகள் கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்தில் காத்திருக்கிறார். உங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக, எனக்காக காத்திருக்கிறார். என் பிள்ளைகள் வரும், என்னை தேடி வரும். அப்புறம் நீங்க பரலோகத்துக்கு போன உடனே உங்களை பார்த்து அப்பா என்ன செய்வாரு? ஆனந்த கண்ணீர் விட்டு அமைதியா இருப்பாரு. என் பிள்ளையே, உன்னை மீட்டுக்கொள்ள என் உயிரையே கொடுத்தேனே, இதோ உன்னை கண்டு கொண்டேன். என் பிள்ளையே, உன்னை வாரி அணைத்து கட்டி அணைத்து முத்தமிட நான் காத்திருக்கிறேன், வா அப்படிம்பாரு. நம்மெல்லாம் கூட்டமா ஓடுவோம், அப்பா பாதத்தில் ஏறி முட்டில் ஏறி மடியில உட்கார்ந்து மார்பில் சாய்வோம். அவர் கட்டி அணைத்து முத்தமிடுவார். இந்த தரிசனம் உள்ளவங்க மட்டும்தாங்க ஊழியம் செய்ய முடியும். இந்த தரிசனம் இல்லாதவங்கலாம், இயேசு எனக்கு வருவார், கார் வாங்கி தருவார், இயேசு வருவார், எனக்கு வீடு வாங்கி தருவார், இயேசு வருவார், என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்பார், இப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் தன்னால நடக்கும். பரலோக தரிசனம் உள்ளவர்கள் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும், மறந்துடாதீங்க. ஆனா நீங்க அழைக்கப்பட்டது எதற்காக? ஊழியத்துக்காக. நீங்க வெறும் விசுவாசி மட்டும் இல்லைங்க, நீங்க ஊழியக்காரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த கைவிடப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க படுற பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசிங்க. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார். இன்றைக்கு கிருபையின் தெய்வமாக, அன்பின் தெய்வமாக பார்க்கிறீர்களே, அதே இயேசு கிறிஸ்து 7 வருட உபத்திரவம் முடிஞ்ச உடனே பகிரங்க வருகையில வருவார். எப்படி வருவார் தெரியுமா? கோபமா வருவார். நான் ரத்தம் சிந்திய பிறகும் என் பிள்ளைகளை வஞ்சித்து நரகத்துக்கு கூட்டிட்டு போறில்ல அப்படின்னு அந்தி கிறிஸ்து மீதும் அவனுடைய ஆட்கள் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் கடு கோபத்துல 2ஆம் வருகை. அதுக்கு முன்னால இருக்கிற ரகசிய வருகைக்கு நீங்க ஆயத்தப்படுங்கன்னு தான் கத்தி 15 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேதாகமம் 2000 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கு. பல ஊழியக்காரங்க நூற்றாண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தேவஜனமே, கர்த்தருடைய கோபாக்கியின் நாள்ல எல்லாம் ஓடி ஒளிவான். கர்த்தருடைய பார்வைக்கு தப்ப முடியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீ வானத்துக்கு ஏறினாலும் நான் அங்கே இருக்கிறேன், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் அங்கேயும் இருக்கிறேன். இன்னைக்கு தப்பி பிழைப்பதற்கு நிலாவில் வீடு கட்டி இருக்கிறான், நார்வேல பாதாளத்தில் பங்களா கட்டிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வீடியோ கிடக்கு, யூடியூப்ல பாருங்க. இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் பகிரங்க வருகை வரும்ல, அதுக்கு தப்பி பிழைக்க இப்பொழுதே அந்தி கிறிஸ்துவின் ஆட்கள் ஒளிவு மறைவு இடங்களை கட்டிவிட்டார்கள். ஆனா தப்ப முடியுமா? அவருடைய பார்வைக்கு ஒருத்தனும் தப்ப முடியாது தேவ ஜனமே. ஆனா இந்த கிருபையின் காலத்துல இன்னும் நேரம் இருக்கு, நேரம் முடியல, இன்னும் நேரம் இருக்கு. கர்த்தருடைய வருகைக்கு நீ குடும்பமாய் ஆயத்தப்பட. நீனும் உன் மனைவியும் மட்டுமல்ல, நீனும் உன் மனைவியும் பிள்ளைகளும் மட்டுமல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படின்னா உன் நிமித்தமாக கடைசி நொடியில கூட கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிப்பார். அல்லேலூயா. நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவள். உன் நிமித்தமாக உன் குடும்பம் ரட்சிக்கப்படும், சந்தேகப்படாத தேவஜனமே. உன் கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார். உன் பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். உன் கணவனுக்காக வடிக்கிற கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார். உன் கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் அல்லவோ உள்ளது.
நிச்சயம் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஏசாயா 28:16 வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த மூலைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மூலைக்கல் உன் குடும்பத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டு விட்டது. அந்த மூலைக்கல் மீதுதான் உன் குடும்பம் இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. என் மகனே, என் மகளே, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ கலங்காதே, நீ திகையாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன் குடும்பத்தோடு இருக்கிறார். உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படாதே, உன் கணவனை குறித்து கவலைப்படாத. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நீ கவலைப்படு. அழிந்து போகிற ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்து. உன் பிள்ளையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், உன் கணவனை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், உன் மனைவியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், உன் குடும்பம் முழுவதையும் அவர் ரட்சிப்பார். தேவ ஜனமே, விசுவாசிக்கிறவன் பதறான். சொன்னீங்க, பதற மட்டும் செஞ்சிடாதீங்க. ஐயோ, என் பிள்ளை எப்படி இருக்கே, என் புருஷன் எப்படி இருக்கானே, என் மனைவி இப்படி இருக்காளே, எங்க அம்மா அப்பா இப்படி இருக்காங்களே, என் குடும்பம் இப்படி இருக்கே, என் சொந்த பந்தம் எப்படி இருக்கே, பதற மட்டும் செஞ்சிடாதீங்க. நீங்க விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் தொனிக்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் தொனிக்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொன்ன விதைகளை விதைத்திருக்கிறோம் அப்பா. விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக உடன்படிக்கை பெட்டியை குறித்து தியானிச்சிருக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் தான் உடன்படிக்கை பெட்டி என்பதை உணர்ந்து கொண்டு, இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயமும் அவர்களே என்பதை உணர்ந்து கொண்டு பரிசுத்த ஆலயமாக நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஞான ஸ்நானத்தை அசட்ட பண்ணக்கூடாது, திருவிருந்து பந்தியை அசட்ட பண்ணக்கூடாது என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க செய்ய தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையையும் புதிய மன்னாவையும் புதிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் செய்கிற தொழில், வியாபாரம், வேலை, வருமானம் எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்க. உடைய பிள்ளைகள் செழித்திருப்பதே உமக்கு பிரியம்பா. உடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவது அல்ல. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்களே, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்களே, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க சுவாமி. இந்த அதிகாலை வேளையில எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் இன்னொரு முறை உங்க மைக்கை ஆன் பண்ணி சந்தோஷமா விழித்திருந்து உற்சாகமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட்.